அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் கிட்டத்தட்ட 1030 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட பெயர் அருள்மிகு சோமேஸ்வர திருக்கோயில். பழமையான இந்த கோயிலை பக்தர்களோட உதவியால் மறுபடியும் சீரமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டியிருந்தாலுமே நிறைய விஷயங்களை பார்த்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும். உள்ள நுழைஞ்சோடனே கோபுரத்துடைய கதவை அவ்வளோ அழகாக சிவபெருமானியும் பார்வதி தேவியும் அந்த கதவுல அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை தாண்டி உள்ளே போகும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய கதைகளை சொல்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் செஞ்சுருந்தாங்க. நுணுக்கமான வேலைப்பாடுகள் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஒரு பழமையான ஒரு கோயிலை சீரமைச்ச மாதிரி இல்லை, அவ்வளோ அற்புதமாக கோயிலை கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப மன நிம்மதியாகவும் இருந்தது. இன்னும் இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகரான நாகராஜன் அவர்கள் நமக்காக இந்த கோயிலுடைய விளக்கத்தை கொடுக்குறாரு. அதை நம்ம கேட்போம். हर हर नमः पार्वतीपतये वाहर्ताव संपृक्तो वाहर्त प्रतिभक्तये जगतः पितरो वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோயில் 1030 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு பழைய பெயர் குணமதீஸ்வரம். குணமதீஸ்வரம் உடையார்ன்றவர் எடுப்பித்த கோயில். அதனால் சுவாமிக்கு குணமதீஸ்வரம் உடையார்னு பேர். சுவாமி சித்தர்களால் வழிபட்ட சிவபெருமான். அதனால தான் இந்த கோயிலுக்கு குடிமரன்றது இல்லை. இந்த கோயில் 1030 வருஷம் முன்னாடி இந்த இடத்துக்கு தகடூர் என்ற ஊரில் இருக்கிற எயில் நகர்னு பேர். இந்த எயில் நகரில் இந்த இடத்துல குணவதாசர் என்னக்கூடிய சிவபக்தர் இந்த கோயில் எடுப்பித்ததுனால தான் இதுக்கு குணவதீஸ்வரம்னு பேர். சுவாமிக்கு குணமதீஸ்வரம் உடையார்னு பேர். குணம் மதி ஈஸ்வரம் உடையார். வேதசாஸ்திரம் சொல்கிறது, சந்திரமா மனசோ ஜாதகா. மனம் எப்படி லயிக்குதோ எப்படி பயணிக்குதோ அது காரணகர்த்தாருன்னா சந்திரன். சந்திரன் வழிபட்டதுனால தான் குணம் மதி ஈஸ்வரம்னு பேர். மதியனா சந்திரன், குணம் என்பது மனம் எண்ணங்கள் ஆட்கொண்ட பெருமான். அதனால் குணமதீஸ்வரர்னு சுவாமிக்கு பேர். சந்திரன் வழிபட்டதுனால இந்த கோயிலில் பிற்காலத்தில் சோமேஸ்வரர் என பேர் மாற்றப்பட்டது. அதுக்கு சந்திரனுக்கு தனி சந்நிதி உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலில் வடக்கே துர்கா பரமேஸ்வரி, மேற்கே கல்யாண சுப்பிரமணியர், சாமிக்கு தெற்கே அம்பாள், கிழக்கு பார்த்த முகமாக சாமி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த சுவாமி கீர்த்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட கீர்த்தி பார்த்துட்டோம். பல வருஷமாக பார்த்து சாமிக்கு பூஜை பண்ணி மறுபடியும் செஞ்சு அதனால் அடைஞ்ச கீர்த்திகள் பல 10 வருஷம் குழந்தை பாக்கியமே இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த பெருமான் ரெட்டை குழந்தை தான் கொடுத்துருக்கார். அவர்கள் சந்தோஷப்பட்டு தம்பதிகள் எது ஒன்றாலும் இந்த கோயிலில் முதல் பங்கு சுவாமி கொடுத்துட்டு தான் போவார். அதுக்கடுத்து பித்ருதோஷங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறதுன்னா, ஜோதி சாஸ்திரம் சொல்கிறது, மாத்ருதேவன் பித்ருதேவன். பித்ருதேவன் சூரியனும் மாத்ருதேவன் சந்திரனும். பித்ருதோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கான ஸ்தலமாகவும் இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சந்திரன் மனத்தை மாற்றி அமைச்சதுனால சந்திரன் வழிபாடு பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகிறது. இப்பேற்பட்ட பல புண்ணிய நல் காரியங்கள் எல்லாம் நடக்கிற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்கிறது. எல்லா நண்பர்கள் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமா நல்ல பெருமாறுமே காண்பது கேட்டுக்கொள்கின்றோம். தாவி சந்திக்கு பண்டத்துடனே பூதலத்தோர் வணங்க பொற்கோவிலும் ஓடகம் அவர்களே சோதி மணிமொழி தாமமும் நாமமும் தொண்டர்க்கே நாயகமும் பாதகத்திற்கே பரிசுவித்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இது சண்டிகேஸ்வரர் சந்நிதி. சண்டிகேஸ்வரர் எப்படின்னா, சுவாமியோட கோமுகம் எங்கே இருக்கோ அதிலிருந்து சாமியை பார்த்துட்டே இருப்பார். அவருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் சுவாமிக்கு இடையில யாரும் குறுக்க வரக்கூடாதுன்றதுனால தான் கோமுகம் பக்கத்தில் தனி சந்நிதியாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய
மூர்த்தியாக சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம வரும்போது என்ன பண்ணோம், வழிபாடு பண்ணும்போது சாமிகிட்ட கோயில் பிரதட்சணம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரர் அப்பிரதட்சணமாக வந்து நின்று கையை காட்டிட்டு உன் சொத்து எதுன்னு எடுத்துன்னு போட சொல்லிட்டு கையை தொடச்சிட்டு போகணும். எல்லாம் என்ன பண்ணுறான், கையை தட்டுறான். ஓசை எழுப்பா இடம் தான் பேர். சண்டிகேஸ்வரர் இதில் ஓசை எழுப்பாத இடம். அவர் தியானம் பண்ணும்போது அவர் தந்தையே டிஸ்டர்பன்ஸ் பண்ணதுனால தான் அவர் தன் கோடாலியாக தந்தையை காலையே வெட்டிடுறார். அவர்கிட்ட போயிட்டு தந்தையாக இருந்தாலும் தண்டிக்க கடவான்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறார். அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம், கையை தட்டி தட்டி சப்தம் பண்ணுறோம். அதனால் பாதிப்பு தான் நமக்கு வந்து அடையும் தவிர அனுகிரகம் கிடைக்காது. அனுகிரகம் கிடைக்கணும்னா சுவாமிகிட்ட வந்து கையை திருப்பி காட்டிட்டு கையை தொடச்சிட்டு, இப்போ சண்டிகேஸ்வரா சன்னிதானத்தில் வந்து சிவன் சொத்து எதுனா எடுத்துன்னு போல அனுகிரகம் மட்டும் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி போகிறதுக்காக தான் சண்டிகேஸ்வரர் சந்நிதி. அது பக்தர்கள் எல்லாருமே சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து கையை தொடச்சி காட்டிட்டு கையை எடுத்துன்னு போலன்றது காட்டிட்டு போகிறது தான் அந்த சந்நிதி அமைஞ்சுட்டதே தவிர கையை சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணுறதுக்காக அந்த இடம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இவர் தான் நம்ம அங்கே பார்த்த சண்டிகேஸ்வரர். சிவபெருமான் வந்து பக்தி வச்சு அனுகிரகம் பண்ணுறார். இந்த சிற்பம் தான் நீங்கள் மேலே பார்க்குறது. ஜடாதரம் சவிகலம் ரக்தாங்க தேஜோமயம் தத்வாசூர கபாலபாசனவரும் லோகைகரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திரிணயனம் ஆனந்தகோலாகலம் வந்தே சர்வ பிசாசநாதவடகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம். இவர் மகாபைரவமூர்த்தி, பல்லவர் காலத்து சிற்பம். சாமி சதுர்புஜங்கள் 4 கரங்கள் தாங்கிய திருவேணி, நமருகம், பாஷம், கபாலம், திரிசூலம் எனக்கூடிய ஆயுதங்கள் ஈர்ந்திருக்கிறார். இவருக்கு 2 பக்கம் சர்ப்பங்கள் இருக்கு. சீதள பைரவர்னு சொல்லுவாங்க. இவர் மகா கால பைரவர். பைரவர்னா சுனவாகன நாய் வாகனம் இருக்கும். இங்கே நாய் வாகனம் இல்லாமல் மேற்க பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரபாலக மூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இதனால் இவரால் நிறையா கீர்த்தி அடைஞ்சு நிறையா பக்தர்கள் வரம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதிரிகள் தொழிலை நீங்கிறதுக்காகவும், நம்ம ரோக நிவர்த்தி ஆகிறதுக்காகவும், எல்லா காரிய ஜெயம் அடைகிறதுக்காகவும் இந்த பைரவர் வழிபாடு பண்ணி அதனால் பலனடைஞ்சவர் பல பேர் இருக்காங்க. இந்த பைரவரும் நல்ல கீர்த்தி வாய்ந்த மூர்த்தியாக அனுகிரகம் பண்ணியிருக்க இந்த சோமேஸ்வரர் கோயிலில் சந்திர பகவான். இவர் வழிபட்டு இவர் குணத்தை மாற்றி எம்பெருமான் அமைச்சதுனால தான் இந்த இடத்துக்கு குணமதீஸ்வரன்னு பேர். சுவாமி 27 நட்சத்திரம் மனைவி. ரோகிணி கிருத்திய மேலே போய் அன்பு செலுத்துகிறார். மற்ற மனைவி மேலே அன்பு செலுத்துறதில்லை. அந்த நட்சத்திரத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடிய தக்ஷன் என்ற அரசன் சபிக்கிறார், ஒளி எழுந்த கடவாயின்னு சொல்லிட்டு. அப்போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திங்களூரில் போயிட்டு வழிபாடு பண்ணவும் அங்கே வளர்பிறை தேய்பிறை அந்த வரம் பெற்று அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரலையும் தேய்பிரையாகவும் வளர்பிறையாகவும் திரும்பி பௌர்ணமிலேருந்து அமாவாசை தேய்பிரையாகவும் வரம் வாங்கி அவர் ஒளி குறைஞ்சியும் ஏற்றியும் இருக்கார். அப்போ கூட அவர் குணம் எண்ணம் மாறுறதில்லை. அப்போ இந்த எம்பெருமான் வழிபட்டதுனால அவர் குணம் மாறி அமைஞ்சதுனால தான் குணமதீஸ்வரர் என்ற பேர் சுவாமிக்கும். இவர் சந்திரன் தனி சந்நிதியும் மேற்க பார்த்து இருக்கிற சந்திர பகவான். இவர் அனுகிரகம் பண்ணுறதுனால, இவர் பிரார்த்தனை பண்ணுறதுனாலையும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இங்கே வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். ஒரு பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு கோயிலாகத்தான் நான் இந்த கோயிலை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து நான் இந்த கோயிலை வந்து பார்த்துருக்கேன், பழைய கோயிலாக இருக்கும்போது. ஆனால் வரத்துக்கான வாய்ப்பு வந்து கிடச்சதில்லை. இந்த கோயில் வந்து புதுப்பிச்சிட்ட பின்னால் தான் நான் போகணுன்றது விதி. இப்போ தான் இந்த கோயிலை வந்து நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த கோயிலில் என்ன முக்கியமாக பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நுணுக்கமான சிற்பங்கள் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சன்னிதானத்துக்கு மேலே முப்பெரும் தேவியர்களுடைய சிற்பம் வந்து செஞ்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அற்புதமாக வந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய இடங்கள் வந்து பார்க்குறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு கோயிலை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். கிருஷ்ணகிரி மக்கள் இது வரைக்கும் வரல அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெளியூர்லேருந்து வந்தாலும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். இந்த பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு கோயிலாக இந்த கோயிலை நீங்கள் வந்து பார்ப்பீங்க.
திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானையே பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வெள்ளான் தன்னை. திரிபுரங்கள் தீயள தின்சிலை கை கொண்ட போரானை உள்ளிருக்கு வேலூரானை. போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு சோமேஸ்வர பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி. சோமசுந்தரி அன்னை பூங்கழல்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.